கோவை செல்வபுரம் சிருஷ்டி வித்யாலயா பள்ளியில் சர்வதேச யோகா தின விழா, ஆரோக்கிய வாழ்விற்கு யோகா கலையின் அவசியம் குறித்த விழிப்புணர்வு பேரணி. யோகா கலை குறித்து அனைவரும் தெரிந்து கொள்ளும் வகையில் ஜூன் 21 சர்வதேச யோகா தினம் கொண்டாடப்படுகிறது. இந்நிலையில் கோவை செல்வபுரம் பகுதியில் உள்ள சிருஷ்டி வித்யாலயா பள்ளியில் உலக யோகா தின விழா நடைபெற்றது. முன்னதாக நடைபெற்ற இதன் துவக்க விழாவில் பள்ளியின் நிர்வாகிகள் பொன்னுசாமி மற்றும் ராஜேஸ்வரி ஆகியோர் தலைமை தாங்கினர். நிகழ்ச்சியில் 100க்கும் மேற்பட்ட பள்ளி மாணவர்கள் இணைந்து பல்வேறு ஆசனங்களை இடைவிடாது செய்து அசத்தினர். இதில் பங்கேற்ற மாணவ மாணவியர்கள் பாதஹஸ்தாசனம், உட்கட்டாசனம், திருக்கோணாசனம், புஜங்காசனம், பாலாசனம் உள்ளிட்ட 20க்கும் மேற்பட்ட ஆசனங்களை இடைவிடாமல் செய்தனர். தொடர்ந்து நிகழ்ச்சியில் ஆரோக்கிய வாழ்விற்கு யோகா செய்வதன் அவசியத்தை வலியுறுத்தி விழிப்புணர்வு பேரணி நடைபெற்றது. இதில் இந்திய பாரம்பரிய கலையான யோகா கலையை தினமும் செய்வதால் ஏற்படும் உடல் மற்றும் மன ஆரோக்கியம் குறித்து பொதுமக்களுக்கு மாணவ மாணவிகள் எடுத்துக் கூறும் வகையில் ஊர்வலமாக சென்றனர். நிகழ்ச்சியில் சிருஷ்டி வித்யாலயா பள்ளியின் முதன்மை முதல்வர் சுரேஷ், துணை முதல்வர் கீதா மணிகண்டராஜ் மற்றும் யோகா பயிற்சியாளர் சதீஷ் உட்பட பலரும் கலந்து கொண்டனர். இனிய காலை வணக்கம். என் பெயர் மதுமிதா. நான் சிருஷ்டி வித்யாலயா பள்ளியில் 12ஆம் வகுப்பு படிக்கிறேன். பள்ளியின் தலைவர் மற்றும் நிறுவனரான திரு பொன்னுசாமி ஐயா அவர்களுக்கும் திருமதி ராஜேஸ்வரி பொன்னுசாமி அம்மா அவர்களுக்கும், பள்ளியின் மூத்த முதல்வர் திரு சுரேஷ் அவர்களுக்கும், முதல்வர் திருமதி கீதா மணிகண்டராஜ் அவர்களுக்கும், ஆசிரிய பெருமக்களுக்கும், மாணவ மாணவிகளுக்கும் என் சர்வதேச இனிய யோகா தின நல்வாழ்த்துக்கள். ஒவ்வொரு ஆண்டும் ஜூன் 21ஆம் நாள் கொண்டாடப்படும் யோகா தினத்தை முன்னிட்டு நம் ஆரோக்கியத்தை மேம்படுத்தும் யோகாவின் முக்கியத்துவத்தை நாம் உணர வேண்டும். யோகா என்பது ஒரு பயணம், உன்னுள் பயணம், உனக்கான பயணம், உனக்கேற்ற பயணம். உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தினருக்கும் யோகா ஆரோக்கியத்தை கொடுக்கும். மீண்டும் சர்வதேச யோகா தின நல்வாழ்த்துக்களை கூறி விடைபெறுகிறேன். நன்றி. To one and all present here, myself Anushri, studying in 10th standard of Shristi Vidyalaya Metric High Secondary School. Honorable Chairman Mr. T.R. Ponnusamy sir, Correspondent Mrs. Rajeshwari ma'am, our Senior Principal Mr. Suresh sir, Principal Mrs. Geeta ma'am, teachers and all my dear friends. We all are gathered here to celebrate International Yoga Day. On occasion of International Yoga Day, which has been celebrated every year on June 21st, let us remember the power of yoga is to unite people and provide a good health. By celebrating this day, we respect our culture and spread awareness of yoga's benefit worldwide. The theme of this yoga, the year 2025, as follows: Yoga for One Health, One Earth. Yoga is also promoted by an Action Us. Encourage everyone to practice yoga into daily life. Practice simple yoga like breathing exercise. Yoga is fit for all the people of all ages. And yoga is not about touching your toes. It is about what you learn on the way down. So practice yoga and keep your body and mind healthy. So thank you for giving me this opportunity.